நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 2024 குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். குரு பெயர்ச்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மக நட்சத்திரக்காரர்களே, மக நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சியானது அவ்வளவு ஒரு சிறப்பை தரல அப்படின்னு தான் சொல்லணும். அரசாங்க வழியில் சில இன்னல்களை தருவார். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்களை தருவார். பொருளாதார நெருக்கடி தருவோம். கணவன் மனைவி உறவு வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அந்த அளவுக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்க நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் நேரடி பார்வையா பார்க்கறதால எல்லா விஷயத்தையும் ஈஸியா சமாளிச்சு ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இப்போ உங்க வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்னா இது கோர்ட்டு கேஸே அளவுக்கே போனாலும் அங்க போய் அழகா ஹேண்டில் பண்ணி சமாளிச்சு ஈஸியா வந்துடுவீங்க. அந்த சமாளிக்கிற திறனை சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி குரு வந்து உங்களால பெருசா வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துட மாட்டாரு. ஏன்னா நேரடி பார்வையில வந்து பாத்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கறதால பார்வை பலனாக பல்வேறு லாபங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல மனுஷர் தான்ப்பா, உடுப்பா ஏதோ கோபத்துல பேசியிருப்பாருப்பா, அதனால ஒரு சண்டை வந்திருக்கும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து உங்க மேல உள்ள மரியாதையாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரத்தாலும் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் இருக்கு. இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சிதம்பரம் போங்க. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வணங்குங்க. நடராஜ பெருமானை வணங்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளார இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கிடுங்க. வணங்கிட்டு நேரா தில்லை காளியை போய் வணங்க. தில்லை காளியை வந்து பார்த்தீங்கன்னா குருவாக நினைத்து உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி அவதான். அந்த தில்லை காளிக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு வந்து குரு பயிற்சியை நீங்க வந்து கொண்டாடும் போது இந்த குருவானப்பட்டது உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக வரும். நேரடி பார்வை பலனாக 2/6/2024 இருந்து 15/10/2024 வரைக்கும் நேரடி பலனாக 60% இருக்கு. 40% கஷ்டம் தான் இருக்கு. ஆனா வக்ரகாலன்னு சொல்லக்கூடிய 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் உங்களுக்கு யோகமா இருக்கு. அந்த யோக காலத்துல எதிரிய பந்தாடில எல்லாம் சனி வரை நல்லது பண்ணுவாரு. இது எல்லாம் சேர்ந்து அந்த வக்ர காலம் வந்து பாத்தீங்கன்னா 95% உங்களுக்கு வந்து குரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வக்ர காலமா வருது. இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்ல மனிதர்களை அடையாளம் காணக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. இந்த நல்ல நேரத்துல தில்லை காளியை வழிபடும் போது இந்த குரு பயிற்சி முழு யோகத்தை உங்களுக்கு தரும்.